ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ ஒன்றும் இல்லை. சின்ன வீட்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தேவைப்பட்டா சரி அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். யாருக்கும் தெரியுமோ தெரியுமான்னு கூட தெரியாது. 2000 ஒரு சப்ஜெக்ட் சரி பேப்பர்லலாம் அன்றைக்கி வந்தது. அந்த பேப்பர் கட்டிங் எங்கள் அப்பா எடுத்து வச்சுருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்டு, திரும்பி சோனலில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அப்படியெல்லாம் இருந்தேன். 12th ஸ்டாண்டர்டில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. சரி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. 3 பேர், அதில் நான் ஒருத்தன், 2 பொம்பளைகளும் நானும். ஏன் இது சொல்ல வரேன்னா, என்ன ஒதுக்குனது மாதிரி யாரையும் ஒதுக்கியிருக்க மாட்டாங்க. அதில் முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, அந்த பேங்கிங் சப்ஜெக்ட் எது நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்தனோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆன சாரு என் கிளாஸ்லேயே வரக்கூடாதுன்னு சொன்னார். பார்த்துங்க, சரி நான் அந்த கிளாஸுக்கு போனதே கிடையாது. பட் என்ன அந்த ஸ்கூல்லேருந்து ஒதுக்காமல் இருந்த 2 முக்கியமான 2 சார் பேர் சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஒன்று பரதேசின்னு சொல்லிட்டு ஒரு சார், நம்ம சுங்கங்கடை பக்கத்தில் வீடு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று சதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார், அவருக்கு பேர் வேறு பேர் இருந்தான்னு தெரியாது. அவர் வீடு நம்ம அருமனை போகிற வழியில் இருக்குது. சரியா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவங்களோட மோட்டிவேஷன்னா, அந்த ஸ்கூலில் நான் மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு 12th நான் 3வது ஸ்கூலில் போகிறேன். 12th 3வது ஸ்கூலில் போகிறேன். அப்போ அந்த ஸ்கூலில் அருமனை மேனேஜ்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எனக்கு தெரிஞ்ச அருமையான ஸ்கூல். ஏன்னா இன்னொரு அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூலில் டிசி தராங்க சில காரணங்களால். சரியா, ஏன்னா ஒதுக்கப்பட்டவன் எப்போவுமே ஒதுக்கப்படுவான். 3வது பெஞ்சில் தான் உட்கார வைப்பாங்க. நம்மளை பார்க்குறதே ஒரு திருடனை மாதிரியே பார்த்துக்குவாங்க ஸ்கூலில். சரி, நம்மளை படிக்காதவனே லிஸ்ட்டு குத்துவாங்க. ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்துவ எனக்கு இயேசு கிறிஸ்துவன் தெரியும். சரி, அப்படி ஒரு ஆள் உண்டு. நான் ரொம்ப நம்புகிற ஒரு ஆள். என்னை தூக்கி விடுறதும் தூக்கி விட்டவரும் அவர் தான். இன்னும் தூக்கி கொண்டே இருக்கிறார். சரியா, கையில் தாங்குறாருன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி பயப்படவே செய்யாதீங்க. 12th எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பயப்படாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. சிலவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எவ்வளோ படித்தாலும் மண்டையில் வராது. சரியா, சிலவங்களுக்கு மக்கப் பண்ணி இருந்தால் மட்டும்தான் முடியும். சிலவங்களுக்கு எப்படின்னா, யாராவது படிக்கிறத கேட்டால் அது மண்டைக்கு நிற்கும். எனக்கு என்ன, யாராவது படிக்கிறது மண்டையை கேட்டால் நல்லா ரொம்ப நிற்கும். பார்த்துங்க, இப்படியெல்லாம் உண்டு. மன ரீதியாக பாதிக்கிறதுன்னா, இந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப மோசமாக பேசுவாங்க. என்னெல்லாம் இந்த அருமனை ஸ்கூலில் யாருமே என்ன பேச முடியாது. அந்த பேங்கிங் சார் மட்டும் என்ன நீ கிளாஸ்லேயே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். எதுனாலும் தெரியாது, நானும் அதை கண்டுக்கலை, நானும் போகல, இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி படித்த ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்லாம் இவ்வளோ மோசமாக பேசுவாங்களான்னு பார்த்தா ரொம்ப மோசமாக பேசுவார். சரி, ஒஸ்ட்டாக என்னெல்லாம் கூப்பிட்டு பச்சைக்கெல்லாம் கெட்ட வார்த்தையே பேசியிருக்காரு. நான் அதனால் நொந்தொன்னும் போகல. சரி, நமக்கு பயங்கரமாக தைரியம் வரும். அவரை நல்லவன்னு சொல்கிறாங்க ஒரு குரூப் உண்டு. ஓகே, அவருக்கு கேரக்டர் அப்படி, நான் அதை கண்டுக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் போனேன் பார்த்தீங்களா ஒரு ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலை என்ன மாற்றிச்சு பார்த்து. எப்படின்னா, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஆட்கள் அங்கே இருப்பாங்க. அதுக்கடையில் நம்ம படுறோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாரு. இன்னொன்று என்னென்னா, அவங்க யார்ட்டையுமே நான் கான்டாக்ட் கிடையாது. ஆனால் அந்த ஸ்கூல் கொடுத்த அனுபவம் என்ன 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட். எங்கள் அக்காட்ட நான் என்கிட்ட கேட்குறேன், டே பாஸ் ஆகிடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அக்காட்ட சொல்கிறேன், பாஸ் ஆனால் 830 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். பேங்கிங் ஃபெயில் ஆகும் அப்படின்னு. ஆனால் பேங்கிங்கில் எனக்கு ஒரு டியூஷனுக்கு ஒரு அக்காவை அப்பா அரேஞ்ச் பண்ணார். அருமையான அக்கா, லதா அக்கான்னு அவங்க பேர். என்னெல்லாம் எப்படின்னா, சொந்த பிள்ளை மதியே தாங்கிக்கிட்டாங்க. நான் கட்டுற அட்டுலியும் ஒன்றாது. சரியா, பிள்ளை மாதிரியே தாங்கி, டே இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுண்டா அப்படின்னு சொன்னாங்க. சரியா, ஒரு 18 கொஸ்டின் தான் வரும். அந்த 18 கொஸ்டினும் கொடுத்தாங்க. அந்த 18 வந்தது. கடவுள் கிருபையா 186 மார்க், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. நீங்கள் வேணால் என் பேர் அதில் இருக்கும், அந்த யூடியூப் சேனல்லே இருக்கும். நான் யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேண்டி பேசலை. நிறைய 12th ஸ்டூடெண்ட்டு 10th ஸ்டூடெண்ட்லாம் இப்போ ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ படிங்க. நீட்டாக பேப்பரில் நீட்டாக எழுதுங்க.
சரி, அளவுக்கு மீறி எழுதி வைக்காதீங்க. இந்த சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க 5 பேஜ் 10 பேஜ், எது லிமிட்டோ சரியா. இப்போ அந்த பேப்பரை திருத்த வரவங்க என்னென்னா ஒரு அவங்களுக்கு ஒரு கீ புக் கொடுப்பாங்க. அந்த கீ புக்கில் ஒன்றுமே இருக்காது சரியா. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு லைன் அந்த ஆன்சர் இருந்தாலே போதும், மார்க் கொடுத்துடலாம். 5 மார்க்ஸ்னால் 5, 10னா 10. இப்போ உள்ள மார்க் கேட்டகரிலாம் தெரியாது. 2000 நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் சரியா. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருந்து, இன்னொன்று வந்து உங்களுக்கு ப்ரேயரில் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா நல்ல ஞானத்தை கொடுக்கட்டு. உங்கள் திருத்த வரவங்களுக்கும் சரியா, அவங்களுக்கு கையில் தயவு கிடைக்கும் சரியா. நமக்கும் நம்ம எழுதுகிறவங்களும் நம்ம தயவு கிடைக்கணும், வரவங்களும் தயவு கிடைக்கணும். மோசமாக பேசுவாங்க. இப்போ நான் எனக்கு ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நான் ஃபெயில் ஆகணுன்னே இருந்தார் அந்த ஹெட் மாஸ்டர், ஆனால் பாஸ் ஆக்கி விட்டார். திருப்பி 12th பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் என்னோடய கேரக்டர் சரியா, ஒரு பயங்கரமான பிகிலி கேரக்டர். அதனாலே வந்து அந்த ஒரு லாஸ்ட்டாக அந்த ஸ்கூலில் அலுமினி மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் போகிறேன். அப்போ என்னோடய பெரியப்பா மகன் எட்வின் அந்த அண்ணன் அங்கே வந்து ட்ராயிங் சாராக இருக்கார். என்னோடய மாமா இறந்து போயிட்டார். அவர் ரொம்ப என்னை தாங்கினதே அவர் தான். அவருக்கு கொண்டாங்க விட்டார். அப்போ பிரின்ஸிபல் சொல்கிறாரு, எங்களோட ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸில் எங்களுக்கு கொஞ்சம் மெடல் வாங்கி கூட நான் அட்மிஷன் தரேன். அப்படியே அந்த உடனே ஒரு 5 மெடல் எனக்கு கிடச்சி. ஜாவலின், டிஸ்கஸ், ஹேமர், ஷார்ட் புட், ரன்னிங், ரிலே, இப்படியே வந்து 5 அத்லெட்டிக்ஸில் எனக்கு மெடல் கிடைக்கிது. அட்மிஷன் தராங்க. அடுத்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிற கிடையாது. சதீஷ்னு என்னோடய ஃப்ரெண்ட் உண்டு, அவங்க கூட எங்கேயாவது ஓடுற ரன்னிங் ரேஸ் அது இதுன்னெல்லாம் போகிறது. அப்படியே வாழ்க்கை கடைசி கட்டத்தில் வரும்போது அந்த சதாம் சாரும் பரதேஷ் சாரும் உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் டியூஷன் டெய்லி காலைல போயிடுவேன், நைட்டு வரை அப்படி இருந்து என்னாச்சு, அப்படி இருந்து படித்தேன் சரியா. ஏதோ கடவுள் ஏசப்பா கூட இருந்தார். கரெக்டாக எழுதினேன், கான்ஃபிடெண்ட்டாக எழுதினேன். பரவாயில்ல, என்னாலும் கான்ஃபிடென்ட் நம்ம எழுதுனா நம்ம ஆவரேஜ் கீழே உள்ள ஸ்டூடெண்ட் தானே தெரியும். திருப்பி என்னென்னா நம்ம இந்த அறிவெல்லாம் வர்றதுங்கன்னா கடவுள்கிட்ட தான் வரும் சரி. நம்ம எதாவது ரீட் பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸு படிக்கிறத கேட்டிருப்போம், மேம் கிளாஸில் எடுக்கிறதெல்லாம் கேட்டிருப்போம். இதெல்லாம் மண்டையில் அந்த நேரத்துக்கு தெய்வம் நமக்கு உள்ளாடி இறங்கி அது செயல்பட்டால் அது நடக்கும். தைரியமாக இருந்து எழுதுங்க. இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, அது ப்ரூஃப் இருக்குது. யாருக்கா வேணுன்னா நான் ப்ரூஃப் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரூஃப் நான் காட்டுறேன். அன்னைக்குள்ளே தினத்தந்தி பேப்பரில் தினமலர்லாம் வந்து நினைக்கிறேன் அது இருக்குது. அந்த பேப்பர் கட்டிங் எங்கள் அப்பாட்ட இருக்குது. அப்பா கொஞ்சம் ஏஜ்டு, கொஞ்சம் சிக்கு. என்னாலும் கேட்டு நான் எடுத்து வேணால் அந்த பேப்பரை அந்த ஆதாரம் காட்டுறேன். டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு சரியா, 0 to டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் நினச்சி பாருங்கள். வெறும் 0 என்ன 0ன்னு குத்துன்னு எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கட்டு. ஃபேமிலியில் இப்போ என்னென்னா எனக்கு கூட தங்கச்சிலாம் இருந்தால் அதே 12th ஸ்டாண்டர்டு தான். அவங்க எல்லாம் வந்து குடும்பத்தில் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவள் வந்து அவ்வளோதான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் லெவலில் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு வேஸ்ட்டுன்னு. எங்கேருந்து எடுத்தாங்க, குப்பையிலேருந்து எடுப்பாங்க. கடவுள் குப்பையிலேருந்து எடுப்பாருன்னு சொல்கிறது உண்மை தானே சரி. ஸோ தைரியமாக இருந்து 12th ஸ்டாண்டர்ட் எழுதுங்க. எந்த ஒரு ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் கிடைக்குமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 வேர்டில் எவ்வளோ மார்க் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது எப்படி ஈஸியோ அந்த வழியை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கஷ்டமானதை லாஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து எல்லாத்துலேயும் மார்க்கு கிடைக்கும். லாஸ்ட்டில் இப்போது கஷ்டமானதில் கொஞ்சம் ஜஸ்ட்டு அப்படி தொட்டு எழுதுங்க, கரெக்டாக கிடைக்கும், பாஸ் ஆகலாம். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, இந்த உலகம் அப்படி தான், நம்மளை ரொம்ப மோசமாக பேசும். ஆனால் பேசாத ஒரு ஆள் இருக்கார் சரியா, ஏசு கிறிஸ்து. நம்புங்க, எழுதுங்க. ஓகே, பாய், see you.